வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இன்று பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. எதை பற்றி என்றால், மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறோம், இரவு முழுதும் ஏன் கண் விழிக்க வேண்டும், இரவு முழுவதும் ஏன் தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரியை பற்றி கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னோம்னா, அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. என்னவென்று இந்த பதிவு மூலம் நாம் பார்க்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில் ஒரு பதிலும், அறிவியல் ரீதியான ஒரு பதிலும், புராண ரீதியாக ஒரு பதிலும், மருத்துவ ரீதியாக ஒரு பதிலும், வாழ்வியல் ரீதியாக ஒரு பதிலும் ஆக எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த வகையில் ஒரு பதிலும் கிடைக்கும். இந்து மதம் என்பது மதம் இல்லை, அது வாழ்வியல் நெறிமுறை. எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்ற நெறிமுறையை பின்னடைய முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை. சரி, இனி ஒவ்வொரு ரீதியான பதில்களை பார்க்கலாம். சிவராத்திரி என்பது விழா அல்ல, அது மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம். அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி. சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது, கண் விழிப்பது, கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்தே செயல்படுகிறது. சந்திரன் வளரும் நாட்கள் 15, தேயும் நாட்கள் 15. இதில் தேய்பிறையின் 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முந்தனைய நாள், சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும். நம் மனமும் இப்படித்தான். ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும். அடுத்த நாள் அது எதற்கு, அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும். மறுநாளே அதை விடக்கூடாது என்று அதே ஆசையின் மீது லயக்க ஆரம்பித்துவிடும். இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம். சிவராத்திரியை ஏன் தேய்பிறையின் 14ஆம் நாள் அனுஷ்டிக்கின்றோம் தெரியுமா? மனித மனம் ஒரு நிலையாக இருக்க தியானம் அவசியம். அலைபாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும். அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல் மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்து தான் இருக்கும். அதையும் ஒழித்தால்தான் நம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும். அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி. இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள். லிங்கத்தின் வடிவம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும். ஒரு முட்டை படம் வரையுங்கள், அதற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. அதேபோல்தான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர். மனிதர்களுக்கு அப்படி இல்லை. நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது. இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பல பிறவிகளை தருகின்றன. சிலர் 7 பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வார். 7 பிறவி என்பதே சரி. நம் பாவ கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம். பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்கின்றனர் நம் முன்னோர். அதுதான் அன்பே சிவம். பிற உயிர்களையும் தம்மை போல் கருதி அன்பு செலுத்த வேண்டும். பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை கொண்டாடுவது ஏன், சூட்சமம் என்ன பார்க்கலாம். புராணம் சொல்லியிருப்பதை முதலில் பார்ப்போம். என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது. கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும். மந்தாரமலை மத்து கடையும்போது முதலில் ஆழம், காலம் என்கிற 2 விதமான விஷம் வருகிறது. உலக மக்களை ரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார். உமையாகிய சக்தி
அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார். எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போற்றப்படுகிறார். ஆனால் அதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன. முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவமாடுவது குறித்து பார்ப்போம். திருமந்திரத்தில் 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த பாடலை படிக்கும்போது ஒரு சந்தேகம் வரக்கூடும். விநாயகர் சிவனின் மகன்தானே நந்தி மகன் என்று போடப்பட்டிருக்கிறதே என்று. சிவபெருமான் நந்தி தேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்வார்கள். அப்படியென்றால் வாகனமாக காட்டுவது எதனால்? இதில் உள்ள சூட்சமத்தை நந்தனரின் பாடலில் ஒரு வரியில் கேட்கலாம். அதாவது, அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர். ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல அன்று யாருமே இல்லை. சரி, வாசலில் நின்று எட்டி பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது. அதை அவர் நான் செய்த பாவங்கள் அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது என்பார். ஆக சிவபெருமானே நம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும்? நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும். அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய குண்டலினி ஆகும். அதாவது நம் தீ என்பது நந்தி என்று அழைக்கப்படுகிறது. அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம். அவரே இயக்கும் வல்லமை உள்ள சக்தியாகிய நம் உடலிலே உயிராக விளக்குகிறார். இதையே குண்டலினி சக்தியாகிய நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது. விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்றும் சொல்வார்கள். சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலினியாக நம் மூலாதாரத்தில் உறைகிறது. எனவே தான் மூலாதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுகிறார்கள். விநாயகர் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பதை விநாயகர் அகவல் மூலம் அவை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். குண்டலினியானவளை உச்சிக்கு ஏற்றி சிவத்தோடு கலக்கும்பொழுது அமிர்தம் உண்ணலாம். குண்டலினி உச்சியில் இருக்கும்போது உச்சியில் சிவதாண்டவம் காணலாம். எல்லாமே யோக விஷயங்களின் குறிகாட்டிகளாகவே திகழ்கின்றன. பார்க்கடல் நம் உடல், நம் முதுகு தண்டே மந்தாரமலை, வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி, இடக்கலை பிங்களை என்பது தேவர்கள். அசுரர்கள் வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும்போது குண்டலினி ஆனவளை மேலேறும்பொழுது முதலில் நமது பாவ வினைகள்தான் மேலேறும். அது அநாகதம் வரும்போது, அதாவது ஆத்மலிங்க தரிசனம் காணும்போதே இறை ஆற்றலோடு கலக்கும். அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை விசுத்திக்கு மேலேறாமல் தடுத்து விடுவாள். விசுத்திக்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியை சிவத்தோடு ஒன்று சேர்ந்த சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்க செய்யும். பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரியன் உதயமாகும் காலம் என்பார்கள். அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது ஒடுங்கும் நேரம். எல்லா புலன்களும் ஒடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம். ஸ்ரீ வித்தியை மார்க்கத்தில் தோள்கண்டம் நீல்கண்டம் என்று சொல்வார்கள். அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்வார்கள். பக்தர்களை ரட்சிக்கும் படிக்கு அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் மகாசக்தி ஆனவள் அதை மேலேறினால் எல்லாம் கெடும் என்று அதை கண்டத்திலே நிறுத்திவிடுவாள். ஆக பிரதோஷ வேளையில், அதாவது ஒடுங்கும் நேரத்தில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்வார் என்று தான் பிரதோஷமும் இதற்கு முன்னால் ஒடுங்கியவர்களின், அதாவது நம் முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்ந்து வளரச் செய்து அருளியதாகவும், அவ்வாறு தேயும்போது அமாவாசை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும்
சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் மேலை நாடுகளில் உள்ளவர்களை கேளுங்கள். 13ஆம் நாள் அல்லது என்னைக் கண்டு பயப்படுவார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நம் முன்னோர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. 13வது நாளான திதி அன்று பிரதோஷ வேளையில் பூமிக்கும் வானிலிருந்து விஷத்தன்மையும் தீய சக்திகளும் வருவதாக நம்பிக்கை இருக்கிறது. அந்த வேளையில் பூஜை செய்து உலகை காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும், அந்த நேரத்தில் முறைப்படி, அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலில் இருந்தால் அந்த விஷத்தன்மை உள்ள தீய சக்தியின் பாதிப்பு ஏற்படாது என்ற கருத்தும் நிலவுகிறது. எது எப்படியோ, எல்லா பாதைகளும் வழிபாடுகளோ யோகமோ எதுவாயினும் பலன் இறைவனை அடைவதே. சிவராத்திரி எதனால் என்ற புராண கதைகள் கேட்டிருக்கிறோம். ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்திருந்தும், அது வில்வ மரம் என்பதும் தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட்டு கொண்டிருக்க, அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுந்ததனால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது. அதுவே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என்றும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். மற்றொரு புராணமும் உண்டு. 4 முகம் கொண்ட அயனும் திருமாலும் தங்களுக்குள்ளே சொற்போரிட்டு தன்னை தேடின பொழுதும், சிவபெருமான் திருவுளம் கொண்டு மாசி திங்கள் 14ஆம் நாள் திங்கட்கிழமை திருவோணம் கூடிய நல்ல நாள் ராத்திரி 14 நாழிகையில் மகேஸ்வர மூர்த்தமாக அடியும் முடியும் காட்டாமல் அவ்விருவருக்கும் காட்சி அளித்து விசாரிக்கும் பொழுது, பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாக பொய்யும், திருமால் திரு அடியை காணவில்லை என்ற மெய்யும் விளம்பினபடியால் நான்முகனுக்கு கோவிலே இல்லாமல் போவது என்ற சாபமும், திருமாலுக்கு காத்தல் சிறப்பு உரிமையும் உண்டாக்க கடவது என்ற வாழ்த்தும் அருளினதன்றி, அக்காட்சி ஒரு 3.25 நாழிகை அளவு விளங்கி மற்ற தேவர்கள் எல்லோரும் கண்டு கொள்ளாமையால் லிங்கோர்ப காலமே முகூர்த்தம் என்றும், ராத்திரியில் பரமசிவன் மகேஸ்வர மூர்த்தமாக தோன்றினபடியால் சிவராத்திரி என்றும் பெயர் பெற்றது. வேடவன் அவன் இதே நாளில் வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ததால் சிவ தரிசனம் பெற்றான் என்பதே உண்மையாகும். அடுத்தது, இதற்கு பின்னால் விஞ்ஞான உண்மை என்ன என்பது அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுதும் ஏன் நாம் விழித்து கொண்டு இருக்கின்றோம்? கோவில்களில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்வது, வீட்டில் இருந்து தியானம் செய்வது, இவை அனைத்தும் ஏன் என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.